இன்றைய பாடத்தை துவங்குறதுக்கு முதல் சரியா, இன்றைய பாடத்தை நாங்க ஆரம்பிப்பதற்கு முதல்ல இந்த பயிற்சியோடுக்கு போன கிளாஸ் செய்து வருமாறு சொல்லியிருந்தேன். இது மிக இலகுவானது, தியரியோட நேரடியாக சம்பந்தப்பட்டது, செஞ்சிருப்பீங்க. ஆனால் அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த கேள்வி ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி பயன்படுத்தப்படும் பின்வரும் சந்தர்ப்பங்களில் கம்பி ஏபிக்கு நடைபெறுவனவற்றை எழுதுக. ஆகவே ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி உங்களுக்கு மிகவும் பரிச்சயமா இருக்கா இல்லையான்னு நாங்க பார்ப்போம். ஏபி இந்த நாளுக்கும் சரியா, இந்த நாளை நாங்க மேலோட்டமாக பார்க்க போறோம். ஆகவே இதுல ஏ, முதல்ல ஏயை பார்ப்போம். ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியை அடிப்படையாக கொண்டு இதுல மேல கேட்கப்பட்டிருக்கு இடக்கை விதி பயன்படுத்தப்படும் பின்வரும் சந்தர்ப்பங்களில் கம்பி ஏபிக்கு நடைபெறுவனவற்றை எழுதுக. ஏபிக்கு என்ன நடக்கும்? ஏபி மேல் நோக்கி அசையுமா, அல்லது கீழ் நோக்கி அசையுமா, அல்லது இடப்புறமாக அசையுமா, அல்லது வலப்புறமாக அசையுமா? இவ்வளவுதான் அந்த கம்பிக்கு நடக்க வேண்டி இருக்கிறது. சரியா, நாங்க மின்னோட்டத்தை செலுத்தும் போது இப்ப இதுல மின்னோட்டத்தை செலுத்தும் விடயமெல்லாம் காட்டப்படவில்லை. நாங்க மின்னோட்டம் அதுக்கு செலுத்தப்படுதுன்னு சொல்லி இந்த ஏபி கம்பியினோட மின்னோட்டம் செல்லுதுன்னு நினைத்து அந்த கம்பியில தாக்கும் விசைகளின் திசைகளை குறிக்கணும். சரி, இப்ப இதை செஞ்சாக்கள் அல்லது இப்ப செய்யறாக்கள் இதுல விசையின் திசை எந்த திசையை நோக்கி குறிங்க பார்ப்போம். ஸ்கிரீன்ல குறிங்க. இதுல விசை எந்த திசையில் அசையும் சொல்லி விசை செயற்படும் திசையை குறிச்சு காட்டுங்க. முதல்ல நீங்க இடது கை எடுக்க வேண்டும். 3 விரல்களையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக எடுக்க வேண்டும். அதன் பிறகுதான் இந்த கேள்வி செய்யலாம். இடது கை 3 விரல்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக எடுத்தாச்சு. முதலாவது செய்ய வேண்டியது சரி, சுதைஃப் ஷகாஃப் மேல் நோக்கி அசைன்னு குறிச்சிருக்கீங்க. சரி, ஏக்கு மட்டும் குறிங்க. சரி, 2 பேர் மேல் நோக்கின்னு குறிச்சிருக்கீங்க, ஒரு ஆள் கீழ் நோக்கின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க மாறி வலது கை எடுத்தீங்கன்னு சொன்னா திசை மாறி. சரி, மேல் நோக்கின்னு குறிச்சிருக்கு, மேல் நோக்கி வருகுதான்னு பார்ப்போம். முதலாவது நாங்க என்ன செய்யணும், எங்களது 3 விரலை ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக எடுக்கணும். சரி, அதை எப்படி எடுக்கிறேன்னு போன கிளாஸ் படிச்சுட்டோம். சரி, செங்குத்தாக எடுத்து இங்கால வடமுனைவு காட்டப்பட்டிருக்கு. இந்த பக்கத்துல வடமுனைவு, இங்கால தென்முனைவு. சரியா, அப்ப வடமுனைவு தென்முனைவு இருந்தால் எங்களோட 3 விரல்களையும் மின் காந்த விசைன்னு சொன்னோம். உங்களோட சுட்டு விரலை இந்த திசை நோக்கி வைங்க. சுட்டு விரல் இந்த திசை நோக்கி இருக்கும். எண்ணில இருந்து எஸ் நோக்கி தான் சுட்டு விரல். சரியா, இப்ப இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கணும். மின்னோட்டத்தின் திசை ஏயிலிருந்து பிக்கா, பியிலிருந்து ஏக்கா? மின்னோட்டத்தின் திசை ஏயிலிருந்து பி. அது பிழைச்சுன்னு சொன்னா உங்களோட திசை பிழைச்சிரும். அவே இப்ப நீங்க சுட்டு விரலை எண்ணில இருந்து எஸ்ஐ நோக்கி எடுத்திருப்பீங்க. இப்ப மின்னோட்டத்தின் திசை இங்க பாருங்க, ஏ பக்கமாக நேர்முனை வழங்கப்பட்டிருக்கு, பி பக்கமா மறைமுனை. நேரிலிருந்து மறைக்கு செல்லும். சரியா, நேரிலிருந்து மறைக்கு செல்லும். அவை நேரிலிருந்து மறைக்கு செல்லும் போது நீங்க இவ்வாறு குறிக்கணும், உள்நோக்கி. இப்ப நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, சுட்டு விரல் இப்படி எடுத்திருப்பீங்க. இப்ப உங்களோட நடுவிரல் மின்னோட்டத்தின் திசை புத்தகத்தை டச் பண்ற மாதிரி, நடுவிரல் நுனி புத்தகத்தை டச் பண்ற மாதிரி வைக்கணும். என்ன சொன்ன, உள்நோக்கி. சரியா, உள்நோக்கி. இப்ப உள்நோக்கி இருக்கும் போது உங்களோட விரல் இப்ப எங்க இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். உங்களோட விரல் பெருவிரல் எங்க இருக்கு? மேல் நோக்கி இருக்கா, கீழ் நோக்கி இருக்கா? கீழ் நோக்கி. வெரி குட், கீழ் நோக்கி. ஆகவே இங்கு விசை தாக்குற திசை கீழ் நோக்கி. ஆகவே ஏபி என்ற கம்பி கீழ் நோக்கி அசையும். ஏபி என்ற கம்பி கீழ் நோக்கி அசையும்.
நீங்க கீழ் நோக்கி அசைன்னு குறிச்சா சரி. சரி, அப்படி விளைஞ்சா கீழ் நோக்கிய திசையில ஏபி என்ற கம்பி அசை. விளக்கம் இருந்தா கேட்கலாம். சரியா? உங்களோட சுட்டு விரலை எண்ல இருந்து எஸ் நோக்கி எடுக்கணும் முதல்ல. அடுத்தது நடுவிரல் மின்னோட்டம் ஏயிலிருந்து பிக்கு. அப்ப நடுவிரல் ஏயிலிருந்து பிக்குன்னு சொன்னா நீங்க புத்தகத்தின் உள்பக்கமாக நடுவிரல் காட்டணும். அதாவது புத்தகத்துல நிப்பாற்ற மாதிரி விரலை. இப்ப அப்படி வைக்கும் போது உங்களோட பெருவிரல் ஒட்டோவாக தானாக கீழ் நோக்கி இருக்கும். ஆகவே ஏபி என்ற கம்பி கீழ் நோக்கி அசையும். சரி, பிக்கு சொல்லுங்க பாப்போம். முதல்ல உங்களோட சுட்டு விரல் எந்த திசையில் இருக்கணும்னு சொல்லுங்க. எண்ல இருந்து எஸ் நோக்கி. உங்களோட சுட்டு விரல் எடுங்க, எண்ல இருந்து எஸ் நோக்கி. சுட்டு விரல் எண்ணில் இருந்து எஸ் நோக்கி எடுக்கணும். வடமுனைவிலிருந்து தென்முனைவை நோக்கி. மின்னோட்டத்தின் திசை ஏயிலிருந்து பியா, பியிலிருந்து ஏயா? பியிலிருந்து ஏ. பியிலிருந்து ஏ, நேர்முனையிலிருந்து மறைமுனை. இப்ப மின்னோட்டத்தின் திசை பியிலிருந்து ஏ இப்படி இருக்கும். சரி, இப்ப நீங்க என்ன செய்யணும்? இப்ப அதாவது இப்ப இந்த விரல் இடது கை எடுத்து நீங்க நடுவிரல் உங்களை நோக்கி இருக்கும், புத்தகத்துக்கு வெளிநோக்கி. சரியா? வெளிநோக்கின்னு சொன்னா நான் டொட் போடுறது. அவன் நடுவிரல் வெளிநோக்கி இருக்கும். ஆகவே சுட்டு விரல் உங்களோட வலது கை பக்கத்தை நோக்கி இருக்கும். இடது கையில உங்களோட சுட்டு விரல் வலது கை பக்கத்தில் உள்ள நோக்கி இருக்கும். நடுவிரல் உங்களை நோக்கி இருக்கும். இப்ப பெருவிரல் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. மேல் நோக்கி. வெரி குட். எல்லாருக்கும் மேல் நோக்கி வந்துச்சா? சுதைஃப். சரி, ஆகவே மேல் நோக்கி இருக்கும். அவர் வராவிட்டால் சொல்லுங்க. மேல் நோக்கி இருக்கும். ஏபி என்ற கம்பி மேல் நோக்கி அசையும். சரி, இப்ப நாங்க பார்ப்போம். இப்ப சில நாங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு சி கஷ்டமா இருந்தா சரி, இப்ப சிடிய பார்த்துட்டு உங்களுக்கு ஏபி விளங்காதாக்கள் விளங்குதா இல்லையான்னு சொல்லுங்க. பாருங்க, என் இருக்கு. இதுல எஸ்ல இருந்து என் நோக்கியா, என்ல இருந்து எஸ் நோக்கியா? உங்களோட விரலை காட்டணும். சுட்டு விரல். சுட்டு விரல் எது, பெருவிரல் எது, நடுவிரல் எதுன்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, எண்ல இருந்து எஸ் நோக்கி காட்டிங்க. ஆமா, ஓகே. அப்ப எண்ல இருந்து எஸ் நோக்கி நீங்க முதல்ல உங்களோட சுட்டு விரல் எடுங்க. படிமுறையாக செய்யுங்க, அப்ப கண்டுபிடிக்கலாம். எண்ல இருந்து எஸ் நோக்கி சுட்டு விரல் எடுத்தாச்சு. அதாவது 3 விரல் நாங்க பாவிக்கிற 3 விரலுக்கும் நடுவுல உள்ள விரல் தான் சுட்டு விரல். சரி, அதாவது நீங்க பக்கத்துல உள்ளால இடது பக்கத்துல உள்ளால காட்டுறதா இருந்தா அந்த விரலை தான் பாவிப்பீங்க. சரி, இப்ப மின்னோட்டத்தின் திசை ஏயிலிருந்து பிக்கா, பியிலிருந்து ஏக்கா? சரி, ஏயிலிருந்து பிக்கு. ஏயிலிருந்து பிக்கு என்று சொன்னால் நேர்முனையிலிருந்து மறைமுனை நோக்க மின்னோட்டம் செல்லும். ஏயிலிருந்து பி நோக்கி செல்ல போகுது. சரி, ஏயிலிருந்து பி நோக்கி மின்னோட்டம் செல்லும். இப்ப உங்களோட பெருவிரல் எங்க இருக்கு? விலங்காதாக்கள் பார்த்து. மேல் நோக்கி. வெரி குட். மேல் நோக்கி. மேல் நோக்கி இருக்கும். உங்களோட பெருவிரல் இப்ப காட்ட போற திசை மேல் நோக்கிய திசை. இப்படி இருக்கும். எல்லாருக்கும் மேல் நோக்கி வந்துச்சா? அதாவது நீங்க இடது பக்கம் உள்ள ஒருவரை காட்டுறது போல சுட்டு விரலை காட்டுங்க. அப்ப உங்களோட நடுவிரல் புத்தகத்தை நோக்கி இருக்கும். சரி, அவங்களுக்கு எதிரான திசையில.
சரியா? இப்ப பெருவிரல் மேல் நோக்கிய திசையில் இருக்கும். சரி, அடுத்தது டிக்கு கீழ் நோக்கின்னு போட்டிருக்கீங்க. இப்ப டிக்கு கண்டுபிடிங்க. டிக்கு பாருங்க, எண்ணில இருந்து எஸ் நோக்கி எடுங்க. எண்ணிலிருந்து எஸ் நோக்கிய திசையில உங்களோட சுட்டு விரல். மின்னோட்டத்தின் திசை ஏலிருந்து பிக்கா பிலிருந்து ஏக்கா? பியிலிருந்து ஏ. பியிலிருந்து ஏக்கு. பியில இருந்து ஏ. பியில இருந்து ஏ மின்னோட்டம் பியில இருந்து ஏக்கு வருது. இப்ப அதாவது உங்களோட கஷ்டமா இருந்தா போனை டிஸ்பிளே மறுபக்கம் இருந்துங்க, அல்லது விரலை மறுபக்கம் இருந்துங்க. சரி, இப்ப நீங்க என்ன செய்யணும்? மின்னோட்டத்தின் திசை உங்களோட பெருவிரல் எங்க காட்டுது? கீழ் நோக்கியா மேல் நோக்கியா? கீழ் நோக்கி. வெரி குட். கீழ் நோக்கி. பெருவிரல் கீழ் நோக்கி காட்டு. சரி, எல்லாரும் குழைஞ்சா? விலங்குகள் எத்தனை விலங்குகள்னு சொல்லுங்க. உள்நோக்கி வெளிநோக்கி என்றது மின்னோட்டம் விசை இரண்டுக்கும் செல்லும். உள்நோக்கி வெளிநோக்கி என்பது விசைக்கும் வரும். அதாவது மின்னோட்டத்தின் திசை மாறும் போது, மின்னோட்டம் காந்தப்புலத்தின் திசை மாறும் போது விசையின் திசை மாறும். சரியா? அது உள்நோக்கியா இருக்கலாம், வெளிநோக்கியா இருக்கலாம், அல்லது மேல் கீழ் இருக்கலாம். சரி, முதலாவது இரண்டாவது விலங்கு சொல்லுங்க. சரி, யாரும் சொல்லல. சரி, குரூப்ல போட்டிருக்கேன், திரும்ப இன்னொருக்கா செஞ்சு பாருங்க. உங்களோட பெருவிரல்கள் சரியான திசையை காட்டுதான்னு சொல்லி. சரி, இப்ப நாங்க 2020ஆம் ஆண்டு வந்த பாஸ் பேப்பருக்கு போறோம். சரியா? 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் 33வது MCQ. மிச்ச தூரம் இல்ல, போன வருஷம் வந்த கேள்வி. 33வது MCQ பாருங்க. உருவில் உள்ளவாறு மின்னோட்டம் மையை கொண்டு செல்லும் ஒரு கடத்தி காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ளது. காந்தப்புலம் இந்த திசையில, கடத்தி இந்த திசையில வைக்கப்பட்டுள்ளது. கிடைக்கோடுகளின் மூலம் காந்தப்புலத்தின் திசை காட்டப்பட்டுள்ளது. அப்போது கடத்தி மீது தாக்கும் விசையின் திசை. அவன் மின்னோட்டம் தரப்பட்டிருக்கு, காந்தப்புலம் தரப்பட்டிருக்கு. ஆகவே மின்னோட்டம் தரப்பட்ட பிறகு விசையின் திசை கேட்டால் பிளமிங்கின் இடக்கை விதி. அப்ப பிளமிங்கின் இடக்கை விதி எடுத்து இதில் 3 விடையில எந்த விடை வரும்னு சொல்லும். சாட் பாக்ஸ்ல போடலாம் அல்லது குரூப்ல போடலாம் ஆன்சரை. ரெண்டு பேர் போட்டிருக்கீங்க, நன்றா வச்சு பாருங்க. இடது கை எடுத்து 3 விரல்களையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைத்த பிறகு நன்றாக அவதானி. சாட் பாக்ஸ்ல போடுங்க. நாலு பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இதுவரைக்கும் 4 பேர்ல 2 பேர் தான் சரி, 2 பேர் பிழை. சரி, 5 பேர்ல 3 பேர் சரி, 2 பேர் பிழை அனுப்பிச்சிருக்கீங்க. திரும்ப செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
அனுப்புங்க எல்லாரும் குயிக்கா. எடுத்தாக்கள் மூணு பேர்ல இது வரைக்கும் கீழே. இடது கை எடுங்க. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும். பிள்ளைங்க பிள்ளையா சொன்னாங்களுக்கு நான் பிள்ளைன்னு சொல்லியிருக்கேன். நீங்க திரும்ப செக் பண்ணிட்டு திரும்ப ஆன்சர் குயிக்கா போடுங்க. சரி, பிள்ளை திருத்தி வந்ததுல இல்ல. இல்லையா சரியானு உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல நான் போட்டிருக்கேன். அப்படி பிள்ளைன்னு நான் சொன்னாக்கள் குயிக்கா இன்னொருக்கா செஞ்சு பாருங்க. சரி, நான் இப்ப விடிகளை பார்ப்போம். திரும்ப இன்னொரு கையை வச்சு பாருங்க. வசனங்களையும் சரியா வாசிக்கணும். சரி, நான் பார்ப்போம். நான் விளங்கப்படுத்தும் போது குயிக்கா நீங்க பார்த்து அனுப்பி விடுங்க. முதலாவது, உருவில் உள்ளவாறு மின்னோட்டம் ஐயை கொண்டு செல்லும் ஒரு கடத்தி. அப்ப மின்னோட்டம் மேல் நோக்கி காட்டப்பட்டிருக்கு. கிடைக்கோடுகளின் மூலம் காந்த புலத்தின் திசை காட்டப்பட்டுள்ளது. அப்ப நாங்க வளமையை போல பக்கத்துல உங்களோட வலது பக்கத்துல ஒரு ஆள் இருந்தா சுட்டு விரல் மூலம் காட்டுவீங்க வலது பக்கத்துல இருக்கிறான்னு சொல்லி. சரி, இப்ப பாருங்க பிள்ளைகள், மூன்று விரலையும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக எடுங்க. காந்தப்புலத்தின் திசை காட்டப்பட்டிருக்கு. அப்ப நீங்க உங்களோட வலது பக்கத்துல உள்ள ஒரு ஆளை சுட்டி காட்டுறதா இருந்தா அந்த சுட்டு விரல் வலது பக்கத்தை நோக்கி இருக்கணும். அதாவது மூன்று விரல்களுக்கு நடுவுல உள்ள விரல் வலது பக்கத்தை நோக்கி இருக்கணும். சரி, இந்த திசை நோக்கி இருக்கணும். இப்படி சரியா? இந்த திசை நோக்கி உங்களோட சுட்டு விரல் இருக்கணும். சரி, இப்ப உங்களோட இடது கை, கட்டாயம் இடது கை. அப்ப சுட்டு விரல் அதாவது வலது பக்கத்தை நோக்கி இருக்கும். இப்ப உங்களோட நடுவிரல் மேல் நோக்கி இருக்கும். சரியா? நீங்க தாள அடிப்படையாக வச்சு செய்யுங்க. மின்னோட்டம் மேல் நோக்கி தானே. அப்ப நடுவிரல் உங்களோட 5 விரல்லையும் உள்ள நடுவுல உள்ள விரல் தான் நடுவிரல். சரியா? இப்ப அவங்களோட 5 விரல்கள்லையும் இரண்டு பக்கம் இருந்து பார்த்தாலும் மூன்றாவது உள்ள விரலை மேல் நோக்கி எடுங்க. சரியா? மேல் நோக்கி எடுங்க. அதுக்கப்புறம் சுட்டு விரலை வலது பக்கம் நோக்கி எடுங்க. இப்ப பெருவிரல் எங்க இருக்குன்னு பாருங்க. பெருவிரல் உங்களோட புத்தகத்தை அல்லது பேப்பரை என்ன செஞ்சிருக்கோம்? அதை நீங்க டிஸ்பிளே
இப்படி முன்னுக்கு பார்க்குற மாதிரி வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எதிர் திசையில் இருக்கும், அதாவது உங்களை முன்னோக்கி இருக்கும். அப்படித்தானே? நீங்க பேப்பருக்கு வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களோட நடு விரல் 5 விரல்லையும் நடுவுல உள்ள விரல் மேல் நோக்கி இருக்கும், அடுத்த விரல் வலது பக்கம் நோக்கி இருக்கும். ஆகவே பெருவிரல் உள்நோக்கி இருக்கும். உங்களோட பெருவிரல் உள்நோக்கி இருக்கும். நாங்க பெருவிரல் இதுல வரைகிறேன்னு சொன்னால் ஒரு cross போடணும். சரியா? உள்நோக்கி இருக்கும்போது cross போடுவோம். இந்த cross வேலை செய்யாம இருக்கு. இப்படி உள்நோக்கி இருக்கும். சரியா? அப்ப cross வேலை செய்து உள்நோக்கி. ஆகவே சரி, அவ இதுல உள்நோக்கி இந்த கடத்தி மீது தாக்கும் விசையின் திசை உள்நோக்கி வர விட தான் வரும். அப்ப அவன் தாளின் தளத்திற்கு வழியே இடப்பக்கத்திற்கு ஆகும். இடப்பக்கத்திற்கு வராது, சமாந்தரமாக வராது. பாருங்க, சமாந்தரமாக வராது, செங்குத்தாகத்தான் வரும். அதாவது இதுல இருந்து நீங்க ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். மேல் நோக்கி, அதாவது தாளின் தளத்திற்கு உள்நோக்கி அல்லது வெளிநோக்கின்னு தான் விட வரும். ஏன்னு சொன்னால் வலது பக்கத்திற்கு காந்தப்புலம் தாக்குது, ஆகவே இடது பக்கத்திற்கு எதுவுமே வராது. அப்ப செங்குத்தில் இடது பக்கம் வந்தால், அதே போல மின்னோட்டம் மேல் நோக்கி தாக்குது, ஆகவே கீழ் நோக்கி எதுவுமே தாக்காது. என்று சொன்னால் அப்படி வந்தாலும் அது செங்குத்து இல்லாம போயிடும். ஆகவே உள்நோக்கியதாக இருக்கணும் அல்லது வெளிநோக்கியதாக இருக்கணும். அப்ப தாளின் தளத்திற்குள்ளே இருக்கணும் அல்லது தாளின் தளத்திற்கு வெளியே இருக்கணும். சரியா? அவை தாளின் தளத்திற்கு உள்ளேயா வெளியே என்று பார்க்கிறது. அப்ப இடப்பக்கத்திற்கு விடை வராது, வலப்பக்கத்திற்கு என்ற விடை வராது. அப்ப உள்நோக்கி அல்லது வெளிநோக்கி. அவை மூன்றாவது பார்ப்போம். தாளின் தளத்திற்கு செங்குத்தாக. அப்ப செங்குத்தாக என்ற சொல் முக்கியம். 3வது அல்லது 4வது தான் வரும். சரியா? தளத்திற்கு செங்குத்தாக, தளத்திற்குள்ளே ஆகும். உள்ளே. சரி, 4வது கொஞ்சம் விளக்கமாப்படுது. தாளின் தளத்துக்கு தளத்திலிருந்து வெளியே ஆகும். வெளியேன்னு சொல்லப்படுது. அப்ப வெளியே அல்ல, உள்ளே ஆகும். ஆகவே மிக பொருத்தமான விட 3வது விட. நீங்க திரும்ப இன்னொருக்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு சரியா வரலாட்டி. அப்ப தாளின் தளத்திற்கு செங்குத்தாக, தளத்திற்கு உள்ளே ஆகும். இதுதான் விட. ஓகேயா? சரி, யாருக்கா விளங்கம் இருக்கா? காந்தப்புலத்தின் திசை இவ்வாறு இருக்கு, மேல் நோக்கி இருக்கு. மின்னோட்டம் இப்ப 2 விரலை நீங்க வச்சிருப்பீங்க. அவங்களோட பெருவிரல், சரியா, பெருவிரல் தாளை முட்டும். சரி, சரியா? உங்களோட 3 விரல் செங்குத்தா இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். அப்ப பெருவிரல் தாளை முட்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்க அதுக்கு தாளை உள்நோக்கி இருக்கும்போது அதுக்கு நாங்க ஒரு தர போடுவோம். சரி, 3வது விடை. சரி, நாங்க இன்றைய தலைப்புக்கு போறோம். இன்று பார்க்க வேண்டிய தலைப்பு ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியை அடிப்படையாக கொண்டு இயங்கும் உபகரணங்கள், சாதனங்கள் தான் பார்த்தோம். நாங்க போன கிளாஸ்ல பார்த்தது ஒளிபெருக்கி பார்த்தோம். அடுத்தது பார்த்தது எளிய நேரோட்ட மோட்டார். அதன் அடிப்படையில எளிய நேரோட்ட மோட்டார் என்று நாங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. எளிய நேரோட்ட மோட்டார்ல நாங்க எப்படி செய்யறதுலாம் பார்த்தோம் போன கிளாஸ்ல. பார்க்காதாக்கள் யூடியூப்ல வீடியோ போடப்பட்டிருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. இந்த செயற்பாடு செய்யற அதுல செயற்பாட்டில் உள்ள முக்கியத்துவங்கள், பின்னணி எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு நாங்க பார்க்க போறது நேரோட்ட மோட்டாரின் பிரதான பகுதிகளில். சரியா? நேரோட்ட மோட்டார். அப்ப நேரோட்ட மோட்டார் நாங்க பார்க்கறதுக்கு, நேரோட்ட மோட்டார் பார்க்கறதுக்கு முதல்ல அதன் பகுதிகளை தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? பகுதிகளும் அதன் தொழில்கள். சரி, இப்ப நாங்க பார்ப்போம் நேரோட்ட மோட்டார். அதான் நான் இப்ப சொல்ல போறேன். நேரோட்ட மோட்டரை நான் விளக்கமா சொல்ல போறேன், பார்த்துக்கொள்ளுங்க. பார்க்காதாக்கள் அந்த வீடியோ ரெக்கார்டிங் போடப்பட்டிருக்கு. சரியா? அதை நீங்க பார்த்து விளங்கிக் கொள்ளுங்க. அப்படி விளங்க இல்லாட்டி நான் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு கேட்கலாம். சரி,
பிரதான பகுதிகளின் தொழில்கள் முதல்ல. அப்ப முதலாவது பகுதி ஆமேச்சர். ஆமேச்சர் என்கிறது முதலாவது தரப்பட்டிருக்க பகுதி. சரி, இப்ப இதுல பாருங்க ஏராளமான சுற்றுக்கள் இருக்கு. நாங்கள் போன கிளாஸ்ல செஞ்ச அந்த பரிசோதனையில ஒரே ஒரு கம்பி சுற்று தான் காணப்பட்டது. சரியா, ஒரே ஒரு சுற்று காணப்பட்டது. ஆனால் மோட்டரை நீங்க எடுத்து பார்த்தால் ஏராளமான சுற்றுக்கள் காணப்படும், ஏராளமான கம்பி சுற்றுக்கள் காணப்படும். இவ்வாறு ஒரு சுற்று மட்டும் இல்ல காணப்படுவது, ஏராளமான சுற்றுக்கள் காணப்படும். இப்ப சுற்றுகளிலும் பார்க்க மிக கூடுதலான எண்ணிக்கையான சுருளை சாதாரண எளிய மோட்டார் கொண்டுள்ளது. சரியா, இப்ப சாதாரண எளிய மோட்டார்ல ஏராளமான சுற்றுக்கள் காணப்படும். அப்ப மோட்டாரானது யாதேனும் சுமையொன்றை சுழலச் செய்வதன் காரணமாக, அப்ப இது சுமையொன்றை சுழலச் செய்வது வேண்டும். ஆகவே நாங்கள் அமைத்த சுருளை போன்று அல்லாத சாதாரண மோட்டரின் சுருள் புறச்சுமையுடன் தொடர்படும் அளவுக்கு வலிமை கொண்டதாக அமைய வேண்டும். அப்ப இது மிகவும் வலிமை கொண்டதாக அமைய வேண்டும். அதனாலதான் ஹோஸ் பவர்னு சொல்லுவோம் நாங்க மோட்டார்களோட பவர் சொல்லும் போது. இதன் காரணமாக அகணியில் உருக்கு அல்லது இரும்பினால் செய்யப்பட்ட அச்சிலே சுற்றப்படுது. அகணி இந்த மையத்துல இரும்பு அல்லது உருக்கினால் செய்யப்பட்ட அச்சிலாம் சுற்றப்படும். இச்சுற்றுகளுடன் சேர்ந்த அகணி ஆமேச்சர் எனப்படும். அப்ப அந்த அகணியுடன் சேர்ந்த சுற்றுக்கள் அல்லது சுற்றுக்களுடன் சேர்ந்த அகணி அல்லது சுருளுகளுடன் சேர்ந்த அகணியை நாங்க ஆமேச்சர்னு சொல்லுவோம். மின்னோட்டம் செல்லும் போது விசையினை தோன்றி சுழல்வதற்கு தூண்டுவது ஆமேச்சரின் தொழிலாகும். அப்ப இதை மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஆமேச்சரின் தொழில் என்ன? ஆமேச்சரின் தொழில் என்னென்று கேட்டால், மின்னோட்டம் செல்லும் போது விசையினை தோன்றி சுழல்வதற்கு தூண்டுவது ஆமேச்சரின் தொழிலாகும். சரியா, விசையினை தோன்றி சுழல்வதற்கு தூண்டுவது ஆமேச்சரின் தொழிலாகும் தரப்பட்டிருக்கு. அப்ப நீங்க பார்க்கலாம், ஆமேச்சர் ஆமேச்சர் மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி, உங்களுக்கு ஆமேச்சர் காற்றுன்னு சொன்னா ஒரு எளிய மோட்டாரை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுல பாருங்க, ஆமேச்சர் காட்டப்பட்டிருக்கு, ஒரு சுருள் காட்டப்படும். இந்த சுருள் இதுக்கு நான் சொல்றேன் ஆமேச்சர். சரியா, ஆமேச்சர் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மேலே இருக்கு, இந்த ஆமேச்சர் காட்டப்பட்டிருக்கு, இந்த ஆமேச்சர். அப்ப இந்த சுருள்களுக்கு நாங்க சொல்றது ஆமேச்சர். ஒரு சுருள் மாத்திரம் காட்டப்பட்டிருக்கு. சரி, நான் அடுத்த விஷயத்துக்கு போவோம். காந்த முனைவுகள். அப்ப காந்த முனை இருக்கணும் கட்டாயமாக. ஆமேச்சரின் இரு பக்கங்களிலும் காந்த முனைவுகள் வைக்கப்பட்டுள்ளன. ஆமேச்சரின் சுருள் சுழல தேவையான காந்த புலத்தை வழங்குதல் காந்த முனைவுகளின் தொழில். இப்ப நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, இந்த காந்த முனைவுகளின் தொழில் யார்? காந்த முனைவுகளின் தொழில் ஆமேச்சரின் சுழல தேவையான காந்த புலத்தை வழங்குதல் காந்த முனைவுகளின் தொழிலாகும். அப்ப காந்த முனைவுகளின் தொழில் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப தேவையான காந்த புலத்தை வழங்குதல். சரியா, சுழல தேவையான காந்த புலத்தை வழங்குதல் இங்க அளவு காட்டப்பட்டிருக்கு உங்களுக்கு தெளிவாக. வடமுனைவு தென்முனைவு 2 காந்த முனைவுகள் காட்டப்பட்டிருக்கு. சரி, அடுத்து நாங்க பார்ப்போம். படத்தில் காட்டியவாறு சாதாரண நீரோட்ட மோட்டரில் காந்த புலத்தை பெற ஆமேச்சரை சுற்றி வர நிலையான காந்த முனைவுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. அப்ப இதுல பாருங்க, ரவுண்டா காட்டப்பட்டிருக்கு. சரியா, சுற்றி வர நிலையான காந்த முனைவுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. சரி, அடுத்த பகுதி திசை மாற்றி. நாங்க ஏற்கனவே அமைத்த மோட்டர்ல அந்த காவலி பதார்த்தத்தை ஒரு பக்கம் அரை பகுதி மாத்திரம்தான் நீக்கினோம். காவலி பதார்த்தத்தை முழுமையாக நீக்கினால் சுருளானது ஒரு திசையில் சுழல்வதற்கு பதிலாக இரு திசைகளில் அசைவதை காணக்கூடியதாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம முழுமையாக நாங்க அசைச்சோம்னு சொன்னால் ஒரு ஊஞ்சல் ஆடுவது போலத்தான் அது இருக்கும். சரியா, ஊஞ்சல் ஆடுவது போல சுழன்று கொண்டிருக்கும். ஆனால் அது முழுமையாக காவலி பதார்த்தம் அகற்றப்படாமல் அரை பகுதி மாத்திரம் தான் அகற்றப்பட்டது. ஆனால் மோட்டருக்கு அவ்வாறு செய்ய முடியாது.
அரைப்பகுதி மாத்திரம் காவலி பதார்த்தம் நீக்கப்பட்டதன் காரணமாக சுருள் சுழலும் போது மின்னோட்டம் அரைவட்டத்திற்கு மாத்திரமே தோன்றுகிறது. அப்ப அரைவட்டத்திற்கு மாத்திரம்தான் தோன்றியது. ஆனால் இதனால் சுருள் தொடர்ச்சியாக சுழல்கிறது. அது எளிய மோட்டார், நாங்கள் அமைத்த எளிய மோட்டார்ல. இவ்வாறு அரை சுழற்சியில் மாத்திரம் மின் தோன்றுவதால் மோட்டரினால் சுழற்றக்கூடிய சுமை எல்லைப்படுத்தப்படுகிறது. அப்ப பவர் குறையும். இவ்வாறு அரை சுழற்சியில் மாத்திரம் மின்னோட்டம் கிடைத்தால், உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம், அரை சுழற்சியில் மாத்திரம் மின்னோட்டம் தோன்றுவதால் ஏற்படக்கூடிய பிரதிகூலம் யாது? இதை மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சுமை எல்லைப்படுத்தப்படும். சரியா? அரை சுழற்சியில் மாத்திரம் என்ன மின்னோட்டம் கிடைத்தால் சுமை எல்லைப்படுத்தப்படும். சுமை அதுல பவர் குறையும். இதன் காரணமாக சுருளினூடாக பாயும் மின்னோட்டத்தின் திசை மாற்றி வழங்குதல் அவசியமாகும். அப்ப அதற்குரிய பரிகாரம் என்ன? சரியா? அந்த சுமை எல்லைப்படுத்தப்படுவதை, அதாவது அரை சுழற்சியில் மாத்திரம் மின் தோன்றி சுமை எல்லைப்படுத்தப்படுகின்ற அந்த குறைபாட்டை நீக்குவதற்கு எளிய மோட்டரில் செய்யப்பட்ட மாற்றீடு என்ன? குறைபாடு எவ்வாறு நிவர்த்திக்கப்படுகிறது என்றால், சுருளினூடாக பாயும் மின்னோட்டத்தின் திசையை மாற்றி வழங்கப்படுகிறது. அதற்காக திசை மாற்றிகள் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப தொடர்ச்சியாக மின்னோட்டத்தை வழங்கவும் வேண்டும், மின்னோட்டத்தின் திசையை மாற்றவும் வேண்டும். ஆகவே சுமை எல்லைப்படுத்தப்படும் அந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் சுருளினூடாக பாயும் மின்னோட்டத்தின் திசையை மாற்றி வழங்குவதற்காக எளிய மின் மோட்டார்களில் திசை மாற்றி பயன்படுத்தப்படுகிறது. அப்ப அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளும். சரி, அப்ப திசை மாற்றி பார்த்துட்டோம். ஆர்மேச்சர், அடுத்ததாக காந்தப்புலம், காந்த முனைவுகள், அடுத்தது திசை மாற்றி. அப்ப திசை மாற்றிட படம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு பாருங்க. புறச்சுற்று, பிளந்த வளையம், இங்க சுருளின் இருமுனைவுகள், தூரிகை. இந்த பிளந்த வளையம் தான் அந்த திசை மாற்றியாக தொழிற்படுது. சரியா? இது ரெண்டுக்கும் இடையில கனெக்ஷன் ஒன்று இல்லை. சரியா? இந்த இடத்துல கனெக்ஷன் இல்ல, தொடர் கொண்டு இல்லாத பார்க்கலாம் நீங்க. இந்த இடத்துல பாருங்க. சரி, இந்த இடத்துல வெற்றிடமா இருக்கு. அப்ப திசை மாறும். சரி, அந்த கருப்பு இந்த தூரிகை பிரஷ்னு போடப்பட்டிருக்கு, அதுல டச் பண்ணும் போது மின்னோட்டம் கிடைக்கும். ஒரு சந்தர்ப்பத்துல இந்த பகுதி படும், திரும்ப இந்த பகுதியுடன் படும். அப்ப டச் ஆகும் பகுதி மாறும் போது நாங்க இப்ப செயற்பாட்டுல பார்ப்போம் அது எப்படின்னு சொல்லி. அப்ப அதுல மின்னோட்டத்தின் திசை மாறும். சரி, திசை மாற்றியானது உருவில் காட்டியவாறு இரண்டு பிளந்த வளையங்களினாலும் அவற்றுடன் தொடர்பான இரண்டு தூரிகையினாலும் அமைக்கப்பட்டுள்ளது. இப்ப திசை மாற்றி அமைக்கப்பட்டிருப்பது, திசை மாற்றின்னு சொல்றது நாங்க இரண்டு பிளந்த வளையங்களும் அவற்றுடன் தொடர்பான இரண்டு தூரிகை. அப்ப இது ரெண்டும் சேர்த்து தான் நாங்க திசை மாற்றின்னு சொல்றது. மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இரண்டு பிளந்த வளையங்களினாலும் இரண்டு தூரிகையினாலும் அமைக்கப்பட்டுள்ளது. அவ்விரண்டு பிளவுகளுடனும் சுருளின் சரி, இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு சொன்னால் திசை மாற்றி. அப்ப திசை மாற்றி உள்ளடக்கி இருக்க பகுதிகள். அப்ப திசை மாற்றியானது இரண்டு பிளந்த வளையங்களினாலும் இரண்டு தூரிகையினாலும் அமைக்கப்பட்டுள்ளது. அப்ப கீழுள்ள படத்துல பிளந்த வளையம் எது, தூரிகை எதுலாம் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. சரியா? சரி, தொடர்ந்து பாருங்க. இவ்விரண்டு பிளவுகளுடனும் சுருளின் இரு முனைவுகளும் தொடர்புபடுகின்றன. சரியா? அதாவது அந்த தூரிகை இந்த பகுதியோட புக்ல பார்க்கலாம், பகுதிகள் குறிக்கப்பட்டிருக்கு. அந்த தூரிகையோட தான் கரண்ட் வருது ஃபர்ஸ்ட். சரியா? இரு முனைவுகளும் தொடர்புகின்றன. இப்பிளந்த வளையங்கள் ஆர்மேச்சருடன் சுழல்கின்றன. அப்ப ஆர்மேச்சர் நான் சொன்ன அச்சாணி அந்த சுருள் எல்லாம் சேர்த்து தான் ஆர்மேச்சர்னு சொல்றேன். அப்ப ஆர்மேச்சருடன் சேர்த்து சுழலும். எனினும் தூரிகைகள் சுழல்வதில்லை. அப்ப இரண்டு பக்கத்தில் உள்ள அந்த கருப்பு நிறமாக தூரிகைகள் தரப்பட்டிருக்கு, பிரஷஸ். சரி, அவை சுழல்வதில்லை. பிளந்த வளையங்கள் தான் சுழலும். அவை திசை மாற்றியில் ஒரு கேள்வி கேட்கலாம். திசை மாற்றியில் இரண்டு பிளந்த வளையங்களும் இரண்டு தூரிகைகளும் இருக்கின்றன. இவற்றில் சுழலாத பகுதி எதுன்னு கேட்டால் நீங்க விடையளிக்க வேண்டும். இரண்டு தூரிகைகள். பிளந்த வளையங்கள் மாத்திரம் சுழலும், தூரிகைகள் சுழல்வதில்லை. சரி, தூரிகைகள் சுழல்வதில்லை. இவை பிளந்த வளையங்களுடன் தொடுகையுற்றவாறு காணப்படும். நாங்க ஏற்கனவே பார்த்தோம். இந்த கருப்பு நிறத்துல காணப்படுவதுதான் தூரிகைகள், இந்த செப்பு நிறத்துல காட்டப்பட்டிருப்பதுதான் பிளந்த வளையங்கள்.
சரியா? அது சுழலும். ஆனால் தூரிகைகள் சுழல்வதில்லை. பிளந்த வளையங்களுடன் இணைந்தவாறாக அந்த தூரிகைகள் காணப்படும். அடுத்ததாக இத்தூரிகைகள் புற மின் சுற்றுடன் தொடர்பு படுத்தப்பட்டு காணப்படும். அப்ப இதுல பார்க்கலாம் இந்த அமைப்பு. அப்ப தொடர்பு படுத்தப்பட்டு காணப்படும். இந்த வயர் கனெக்ஷன் எல்லாம் இந்த மின்னோட்டம் எல்லாம் காட்டப்படுது. அப்ப தூரிகையுடன் தான் இணைந்து காணப்படுது. சரி, அடுத்த விடையை நாங்க பார்க்க போறோம். நீரேற்ற மோட்டாரின் செயற்பாடு. இப்ப உங்களுக்கு இடது கை தேவை. இடது கைட சுழற்சி உங்களுக்கு இடது கைட அந்த பிளெமிங்கின் இடக்கை விதி இப்பதான் தேவைப்பட போகுது. நாங்க பார்ப்போம். எளிய சுற்று வரைபடம் ஒரே ஒரு கம்பிச்சுருளை வச்சுதான் உங்களுக்கு இது காட்டப்படுது. இப்ப இயக்க திசை, இப்ப இந்த திசையை நோக்கி இயக்கம் நடைபெற வேண்டும். அப்ப மோட்டார்ல என்ன நடக்கும்டா, தொடர்ச்சியாக ஒரே திசையை நோக்கி மின்னோட்டம் அதாவது இயக்கம் நடைபெற வேண்டும். காந்தப்புலத்தையும் எங்களுக்கு மாற்ற முடியாது. காந்தப்புலமும் ஒரே திசையில தான் இருக்கும். ஆகவே மின்னோட்டத்தின் திசையை மாற்றுவதன் மூலமாகத்தான் எங்களுக்கு தொடர்ச்சியான சுழற்சியை பெற்றுக்கொள்ளும் என்று சொன்னால், பாருங்க பிள்ளைகள், ஏபிசிடி என தனித்தடமாக காட்டப்பட்டுள்ளது. ஒரு தடமாகத்தான் காட்டப்பட்டிருப்பது. இச்சுருளானது இரு காந்த முனைவுகளுக்கு இடையில் வைக்கப்பட்டு, இரண்டு காந்த முனைவுகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளது. ஏன்னு சொன்னால், ஒரு கட்டத்தில் மின்னோட்டம், ஒரு கட்டத்துல இந்த ஏசிடி என்பது மேல் நோக்கி அசைய வேண்டும், ஏபி என்பது கீழ் நோக்கி அசைய வேண்டும். அப்போதுதான் இதுல காட்டப்பட்டிருக்கிற திசையில இது சுழலும். இப்ப அடுத்த கட்டமாக அடுத்த ரவுண்ட்ல இந்த ஏபி பகுதி இந்த சிடி இடத்துக்கு வந்துடும். அப்ப உங்களுக்கு நன்றாக விளங்கும். இந்த ஏ என்ற பகுதி ஏபிசிடி இதை வச்சு நீங்க ஐடியா எடுத்துக்கொண்டீங்கன்னா, இந்த ஏ பகுதி அப்படியே சுழண்டு வரும்போது இந்த இடத்துக்கும், பி பகுதி இந்த இடத்துக்கும் வந்துடும். இப்ப சியும் டியும் அங்கால போய்த்திரும். அப்படிதான் அடுத்த சுழற்சியில அடுத்த பக்கம் அப்படியே சுழண்டு வரும்போது இந்த சுழற்சி திசை. இப்ப நாங்க ஏற்கனவே ஏபி பகுதி கீழ் நோக்கி இருந்தது. ஆனால் இப்ப இந்த ஏபி பகுதி கீழ் நோக்கி இல்ல, மேல் நோக்கி அசைய வேண்டும். அப்ப ஏபி விசை கீழ் நோக்கி இருந்தது மேல் நோக்கி வர வேண்டுமாக இருந்தால் மின்னோட்டத்தின் திசை மட்டும்தான் மாறணும். என்று சொன்னா காந்தப்புலத்தின் திசை மாறாமலே இருக்கு. அவை மின்னோட்டத்தின் திசையை மாற்றி கொடுக்கிறது தான் இந்த பிளந்த வளையத்தினூடாக நடைபெறுவது. சரி, இப்ப நாங்க பார்ப்போம். ஆளி எஸ்ஐ மூடும் போது தூரிகை பியிலிருந்து பிளந்த வளையம், முதல்ல பாருங்க, ஆளி எஸ்ஐ மூடும் போது தூரிகை பியிலிருந்து பிளந்த வளையம் எக்ஸிற்கு புகுந்து. அப்ப நாங்க இதுல சரியா, நீங்க ஒவ்வொன்றா நன்றா அவதானிச்சு கொள்ளுங்க. அந்த புக்ல சரி உள்ள படமும் இது செட் ஆகுதுன்னு பார்ப்போம். சரி, ஆளி எஸ்ஐ மூடும் போது அப்ப சுவிட்சில் ஆன் பண்ணிட்டோம் வச்சுக்கொள்ளுங்க. தூரிகை பியிலிருந்து பிளந்த வளையம் எக்ஸிற்கு புகுந்து. அப்ப பிளந்த வளையம் பியிலிருந்து எக்ஸிற்கு புக போகுது. இதை மூடிட்டோம். சரி, எல்லாம் நாங்க இயக்கத்தின் திசையெல்லாம் காண்றது பிளெமிங் இடக்கை விதியை வச்சுதான். அதாவது சிடி என்ற கோள் மேல் நோக்கி போகுதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இது உயர்த்தப்படுது. ஏபி என்ற பகுதி கீழ் நோக்கி பணியுதுன்னு சொன்னோம், கீழ் நோக்கி செல்லுது. அப்ப ஏபி பகுதி கீழ் நோக்கி பணியுது, சிடி பகுதி மேல் நோக்கி உயர்ந்தா சுழல்ற திசை உங்களுக்கு வரும் தானே. உங்களை கையால செஞ்சு பாருங்க. சிடி பகுதி அப்படி உயருது, ஏபி பகுதி கீழ் நோக்கி வருதுன்னா அப்படி ஒரு சுழலும். அப்ப இயக்க திசை இப்படி வரும், இப்படி சுற்றி கொண்டு இருக்கும், இப்படி அப்படித்தானே. அதுதான் இயக்க திசை காட்டப்பட்டுள்ளது. ஒரு டவுட் கேட்டு சாட் பாக்ஸ்ல, அதுதான் இந்த விளக்கம். ஓகே, பியிலிருந்து பிளந்த வளையம் எக்ஸிற்கு புகுந்து. அப்ப மின்னோட்டம் பியிலிருந்து பாருங்க, ஓட்டம் ஆலியஸ் மூடப்படும் போது ஓட்டம் ஒரு புக்ல எப்படி இருக்கு, ஓட்டம் தூரிகை பியிலிருந்து. அப்ப தூரிகை பி இந்த இருக்கு, தூரிகை பியிலிருந்து பிளந்த வளையம் எக்ஸிற்கு. அப்ப 1 அடுத்து 2 இதுக்கு வந்துட்டு எக்ஸிற்கு புகுந்து கம்பி சட்டகத்தின் வழியே திசை ஏபிசிடியில் சென்று. அப்ப ஏபிசி இந்த ஏபிசிடி இன்னூடாக வருது. ஏபிசிடியில் புகுந்து பிளந்த வளையம் வயிற்கு வந்து தூரிகை கியூவில் இருந்து வெளியேறும். இதனூடாக மின்னோட்டம் செல்லும் போது புக்ல திசை மாற்றி காட்டப்பட்டிருக்கு. சரி, அவங்களோட புக்ல சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆன்லைன் புக்ல பிள்ளையா இருக்கு. மின்னோட்டம் இந்த திசையில செல்லும் போது இப்படி சென்று இப்படி வந்து இந்த இடத்துல இந்த இடத்தால வருது.
சிடி ஏபிசிடி சென்று பிளந்த வளையம் வைக்கு வந்து இந்த இருக்கு வை, இந்த காட்டப்பட்டிருக்கு வைக்கு வந்து இந்த திசையில வருது, கியூனூடாக வெளியேறும். அப்ப புக்ல இந்த ஆன்லைன் புக்ல என்ற புக்ல பிழையா காட்டப்பட்டிருக்கு, உங்களோட புக்ல சரியா பிழையான்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, வெளிநோக்கி வரும். சரி, இதே புக் உங்களிடத்துல இருந்தா அது திசை மாறி இருக்கும், சரியா குறிச்சுக்கொள்ளுங்க. சரி, இங்கு காந்தப்புலத்தில் இருக்கும் சுருளின் மின்னோட்டமானது, காந்தப்புலத்தில் இருக்கும் சுருளின் மின்னோட்டமானது ஏபி திசையிலும் சிடி திசையிலும் பாய்கிறது. அப்ப மின்னோட்டம் ஆரம்பத்துல ஏயிலிருந்து பிக்கும் சியிலிருந்து டிக்கும் போகும். சரிதானே, ஏயிலிருந்து பிக்கும் சியிலிருந்து டிக்கும். இயக்கத்தின் திசையை புக்ல பேஜ்ல உள்ள ஒரு இயக்கத்தின் திசை புக்ல உள்ள படத்தை வச்சுதான் காணணும். சரியா, சரி, மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, இல்லாட்டி எல்லாரையும் மியூட் ஆக வேண்டி வரும். சரி, ஓகே. சரி, நீங்க இயக்கத்தின் திசை நாங்க புக்ல வச்சுதான் பார்க்க போறோம். எப்படி பாக்குறேன்னு நான் சொல்றேன். இப்ப அடுத்தது பாருங்க, இங்கு காந்தப்புலத்தில் இருக்கும் சுருளின் மின்னோட்டம் ஏபி திசையிலும் சிடி திசையிலும் பாய்கிறது. இப்ப ஏபிக்கும் சிடிக்கும் ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி. அப்ப நாங்க இயக்கத்தின் திசையில தரப்பட்டிருக்கு. அப்ப ஏபி பகுதி மேல் நோக்கி உயருமா கீழ் நோக்கி உயருமா, சிடி பகுதி மேல் நோக்கி உயருமா கீழ் நோக்கி உயருமான்னு நாங்க இப்ப பார்க்க போறோம். சரியா, சரி, இப்ப நீங்க பாருங்க, அடுத்தது தந்திருப்பேன். ஏபிக்கும் சிடிக்கும் ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியை பிரயோகித்து இயக்கம் உண்டாகும் திசையை காணும். ஏபிக்கும் சிடிக்கும் அப்போது பகுதி ஏபி கீழ் நோக்கியும் பகுதி சிடி மேல் நோக்கும் இயங்குகின்றன. இங்கு உண்டாகும் இணை காரணமாக ஆர்மேச்சர் வலஞ்சுழியாக மணிக்கூட்டு திசையில் சுழல்கிறது. சரி, இப்ப எல்லாரும் இந்த ஏபி பகுதிக்கு உங்களோட இடது கையை வச்சு பாருங்க. ஏபி பகுதிக்கு இடது கையை வச்சு பாருங்க. இடது கையில 3 விரலையும் செங்குத்தாக எடுங்க. இங்கால என் காட்டப்பட்டிருக்கு, இங்க வடமுனைவு, இங்கால எஸ். அப்ப உங்களோட சுட்டு விரல் இருக்கணும். இப்ப ஏபி மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஏபி பகுதி மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நாங்க ஏபி பகுதிக்கு உங்களோட சுட்டு விரலை இடது பக்கம் நோக்கி எடுக்க போறோம். ஏன்னு சொன்னால் அந்த பகுதியில தான் மின்னோட்டம், அதாவது காந்தப்புலம் இருக்கு, வடமுனைவிலிருந்து தென்முனைவுக்கு. சரியா, வடமுனைவிலிருந்து தென்முனைவுக்கு. இப்ப மின்னோட்டத்தின் திசை உங்களோட 5 விரலுக்கும் நடுவுல உள்ள விரல் தாழ்ட உள் நோக்கி அனுப்புங்க. தாழி ஏன்னு சொன்னா ஏல இருந்து பிக்கு மின்னோட்டம் போகுது. அப்ப இப்படி உள் நோக்கி அனுப்புறீங்க, விரலை உள் நோக்கி போயிட்டு. பெருவிரல் இப்ப எங்க இருக்கு உங்களோட? பெருவிரல் எப்படி இருக்கும்? இப்ப தாழ்ட உள்நோக்கின்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம்? தரையொண்டு போடுவோம். சரியா, அப்படி இந்த விளங்குமே. மின்னோட்டம் உள்நோக்கி இருக்கு. ஆகவே இப்ப உங்களோட பெருவிரல் காட்டுற திசை கீழ் நோக்கி இருக்கும். இந்த ஆர்மேச்சர் ஏபி கோல் கீழ் நோக்கி அசையும். அதே போல அடுத்ததுக்கு வச்சு பாருங்க, நடுவிரல் சுற்று விரல் எண்ல இருந்து எஸ் நோக்கி தான் இருக்கு, அது மாறாது. எண்ல இருந்து எஸ் நோக்கி தான் இருக்கும், மாறாது. அப்ப எண்ல இருந்து எஸ் நோக்கி எடுங்க, இப்படி எடுத்துட்டீங்க. இப்ப மின்னோட்டத்தின் திசை சியில இருந்து டிக்கு, அப்ப உங்களை நோக்கி வெளிநோக்கி. சரியா, வெளிநோக்கின்னு சொன்னா நாங்க டாட். இப்ப வெளிநோக்கி எடுக்கும் போது, சரியா, நடுவிரல் உங்களை நோக்கி இருக்கும் போது இப்ப பெருவிரல் ஒட்டோவாக மேல் நோக்கி காட்டும். பெருவிரல் ஒட்டோவாக மேல் நோக்கி காட்டும், இப்படி இருக்கும். அப்ப இது கீழ் நோக்கி அசையும். ஏபி கோல் கீழ் நோக்கி அசையும், சிடி கோல் மேல் நோக்கி அசையும். அப்ப அது மேல் நோக்கியும் இது கீழ் நோக்கி அசையும் போது இந்த இப்படியே சுற்றும், இப்படித்தான் சுற்றும். சரியா, இந்த பகுதி நோக்கி இது சுழலும், அதான் வலஞ்சுழின்னு சொல்லப்படுது. செஞ்சு பாத்தீங்களா? சரி, அதாவது இந்த படத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றதா இருந்தால், இந்த மோட்டர் அடிப்படையாக கொண்டு சொல்றதா இருந்தால் இதுல பாருங்க. இப்ப நாங்க இதுக்கு பார்ப்போம், இந்த மோட்டருக்கு பார்ப்போம். மோட்டர்ல மின்னோட்டம் போகுது இந்த திசையில, இப்படி மின்னோட்டம் போகுது. மின்னோட்டம் இப்படி வந்து இப்படி போகுது.
இப்ப இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம், இது எந்த திசையில சுழலும் சொல்லி. காந்தப்புலத்தின் திசை இந்த பகுதியை நோக்கி இருக்கு. காந்தப்புலத்தின் திசை வடமுனை உங்கால இருக்கு, தென்முனை உங்கால இருக்கு. காந்தப்புலம் இந்த திசையில இருக்கு. சரி, கையெடுக்கணும். ஆகவே உள்நோக்கி திசையில மின்னோட்டம் போகுது, பெருவிரல் மேல் நோக்கி இருக்கும். அப்ப மோட்டார் மேல் நோக்கி இந்த பகுதி அசையும். சரியா, இது மேல் நோக்கி தூக்கப்படும். இப்ப இதை நாங்க பார்த்தோம்னு சொன்னால், இப்ப இங்க மின்னோட்டம் அப்படியே சென்று இங்கால போய் இங்கால வருகிறது. இதுல காட்டப்பட்டு மின்னோட்டத்துக்கு காந்தப்புலத்தின் திசை மாறாது. காந்தப்புலம் இந்த திசையில தான் இருக்கு. காந்தப்புலம் இந்த திசையை நோக்கி இருக்கும். இப்ப மின்னோட்டம் என்ன செய்யுது, எங்களை நோக்கி இருக்கும். நோக்கி இருக்கும் போது உங்களோட பெருவிரல் தானாகவே கீழ் நோக்கி காட்டும். பெருவிரல் தானாகவே கீழ் நோக்கி காட்டும். அப்ப இது இந்த சுழற்சி தான் அங்க நடைபெறுது. சரியா பிள்ளைகள், இந்த சுழற்சி நடைபெறுது. மின்னோட்டம் காந்தப்புலம் மேல் நோக்கி, இடது கை எடுங்க. சரியா, சரி. ஓகே, இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்து சொல்லப்படுது என்னன்னு சொன்னால், உங்களோட புக்ல காட்டப்பட்டிருக்கு 2வது படம். சரியா, அந்த படம் என் புக்ல இல்ல, ஆன்லைன் புக்ல. சரி, இதை வச்சு நான் வளப்படுத்துறேன். இச்சந்தர்ப்பத்தில் பிளந்த வளையங்கள் எதிராக இருந்தாலும் ஓட்டம் தூரிகை பீலிருந்து பிளந்த வளையம் வயிற்கு புகுந்து திசை. சரியா, சரி. இப்ப நாங்க எதிர் திசையில இது சுழன்று சிடின்ற பக்கம் அடுத்த பக்கம் வந்துட்டு வச்சுக்கொள்வோம். சிடின்ற பக்கம் அடுத்த பக்கத்துக்கு வந்துட்டு உங்களை சி சுழன்று வந்துட்டு, உங்களை டி, உங்களை ஏ வந்துட்டு, உங்களை பி வந்துட்டு வச்சுக்கொள்ளும். இப்ப பாருங்க, இப்ப மின்னோட்டம் போகுது. மின்னோட்டம் போற மாதிரியே நாங்க பார்ப்போம். அந்த பிக்யூ மாறாது. பிக்யூ மாறாது. ஏ பக்கமாக வை வரும். ஏ பக்கமாக, ஏபி பக்கமாக ஆரம்பத்துல எக்ஸ் இருந்துச்சு. ஏபி பக்கமாக எக்ஸ் இருந்துச்சு. ஆகவே ஏபி பக்கமாக தான் எக்ஸே வரும். சரியா, ஏபி பக்கமாக எக்ஸ் இருந்தா திரும்ப அது சுழன்று ஏபி பக்கமாக தான் எக்ஸ் வந்துடும். இங்கல எக்ஸ் வரும். சிடி பக்கமாக வை வந்துடும். சரி, இப்ப மின்னோட்டம் போறது திசையை பார்ப்போம். மின்னோட்டம் போற திசை இங்கால வந்து டிசிபிஏ. இப்ப மின்னோட்டம் திசை டிசி இப்படி வந்து பிஏ நோக்கி வரும். ஆரம்பத்துல போச்சு ஏல இருந்து பிக்கு. இப்ப பாருங்க மின்னோட்ட திசை மாறுது. இதுல இருந்து உங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். ஃபர்ஸ்டுக்குள்ள படம் உங்களோட புக்ல உள்ள 2 படங்கள் உள்ள புக்காக இருந்தால், சரியா, உங்களோட புக்ல ஆரம்பத்துல சென்ற திசை ஏயிலிருந்து பி நோக்கி, இப்ப மின்னோட்டத்தின் திசை பியிலிருந்து ஏ நோக்கி. அப்ப ஏபிசிடி என்ற திசையில சென்ற மின்னோட்டம் இப்ப டிசிபிஏ. பாருங்க, மின்னோட்டத்தின் திசை மாறிட்டு இயக்க திசை மாறவில்லை, காந்தப்புலத்தின் திசை மாறவில்லை. சரி, அப்ப இயக்க திசை மாறாமல் இருப்பதற்காகத்தான் மின்னோட்டத்தின் திசை மாறுது. மின்னோட்ட திசை மாற்றப்படுது. இப்ப மின்னோட்டத்தின் திசை குறிச்சாச்சு, டிசிபிஏ. ஏபிக்கும் சிடிக்கும் ஃபிளெமிங்கின் இடக்கை விதியை பிரயோகிப்போம். சரியா, அப்ப நீங்க ஃபிளெமிங்கின் இடக்கை விதியை பார்ப்போம். மின்னோட்டத்தின் திசை 3 விரலையும் எடுங்க. காந்தப்புலத்தின் திசை வடமுனையும் தென்முனைவுக்கு, மின்னோட்டத்தின் திசை வெளிநோக்கி. ஆகவே உங்களோட பெருவிரல் தானாகவே மேல் நோக்கி காட்டும். தானாகவே மேல் நோக்கி காட்டும். அப்ப இப்ப ஏபின்ற பகுதி அப்படி மேல் நோக்கி செல்லும். ஏபின்ற பகுதி ஆரம்பத்துல கீழ் நோக்கி சென்றது. இப்ப சிடி பகுதிக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால், சிடி பகுதிக்கு காந்தப்புலத்தின் திசை மாறாது, இதே திசையில இருக்கும். சரியா, மின்னோட்டத்தின் திசை தாளில் உள்நோக்கி இருக்கும்.
நீங்க இடது கையை வச்சீங்கன்னு சொன்னால் உங்களோட பெருவிரல் தானாகவே கீழ் நோக்கி இருக்கும். ஆகவே இயக்க திசை மாறாமல் இருக்கும். சரியா? இயக்க திசை மாறாமல் இருக்கும். ஆகவே ஆர்மேச்சர் மேலும் வலஞ்சுழியாகவே சுழலும். ஆகவே இப்ப உங்களுக்கு இவ்வாறு தொடர்ச்சியாக சுழன்று கொண்டே இருக்கு என்று விளங்கும். அதே நேரம் இதை தொடர்ச்சியாக சுழல வைப்பதற்கு பிளந்த வளையங்கள் என்ன செய்து மின்னோட்டத்தின் திசையை மாற்று. அதை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. திரும்ப இன்னொருக்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லது நான் இந்த வீடியோ போட்டு விடுறேன் யூடியூப்ல பார்த்து கொள்ளலும். ஆகவே இதுல என்ன ஒரே ஒரு மாற்றம் தான் நடக்குது. இயக்க திசை மாறவில்லை, காந்தப்புலத்தின் திசை மாறவில்லை, மின்னோட்டம் ஏபிசிடி என்ற திசையில் சென்ற மின்னோட்டம் திரும்ப டிசிபிஏ என்ற திசையில் மாற்றப்படுகிறது. அப்ப திசை மாற்றப்படுவதனால ஏபி என்ற கோள் ஒரு கட்டத்துல கீழ் நோக்கி அசைது, ஏபி என்ற கோள் அடுத்த கட்டத்துல மேல் நோக்கி அசைது. அதே போல சிடி என்ற பகுதி, சிடிஎம் என்ற பகுதி ஒரு கட்டத்துல கீழ் நோக்கி அசைது, அடுத்த கட்டத்துல மேல் நோக்கி அசைது. அவ்வாறு அதுல திசை மாற்றப்படுவதனால சுழற்சி மாற்றப்படவில்லை. சரியா? சுழற்சி மாற்றப்படாமல் தொடர்ச்சியாக சுழன்று கொண்டிருக்கிறது. இப்ப இந்த மோட்டார் சுழற திசையை மாற்றி அமைக்கணும்னு சொன்னா நாங்க வயரை மாத்தி கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி. மோட்டார் எடுத்து பாருங்க. இப்ப சின்ன எளிய மோட்டார் நீங்க பார்க்கலாம், கடையில வாங்கலாம். அந்த மோட்டர்ல வயர் கனெக்ஷனை மாத்தி கொடுத்து பாருங்க. 2 வயரை மாத்தி மோட்டார் எதிர் திசையில சுழலும். என்று சொன்னால் இந்த மின்னோட்டத்தின் திசை மாறும் போது, சரியா? இப்ப இந்த பேட்டரி, இந்த தரப்பட்டிருந்த பேட்டரியில நீங்க என்ன செய்யுங்க, அதை எதிர் திசையில மாத்தி தொட்டீங்கன்னு சொன்னால் இந்த சுழற்சி திசை மாறுவதை நீங்கள் அவதானிக்கலாம். ஆகவே நேரோட்ட மோட்டரின் தொழிற்பாட்டில் வழங்கப்படுகிற மின் சக்தியானது பொறிமுறை சக்தியாக மாற்றப்படுது. நாங்க மின் சக்தியை கொடுத்து பொறிமுறை சக்தியாக மாற்றுவதுதான் எளிய நேரோட்ட மோட்டரின் இயக்கம். சரியா? அப்ப எளிய நேரோட்ட மோட்டரானது நாங்க கொடுக்கிற இந்த மின் சக்தி மூலமாக இந்த பாருங்க இயக்க சக்தியாக மாறுது. அவை தொடர்ச்சியாக இவ்வாறே சுழன்று கொண்டு இருக்க வேண்டுமாக இருந்தால் பாருங்க, இதுல ஒரு சரியா, பிளெமிங்கின் இடக்கை விதி கட்டாயமாக தேவை. பாருங்க, உங்களுக்கு விளங்கி இருக்கும். இது அவ்வாறு மேல் நோக்கி உயர்த்தப்படணும், இது கீழ் நோக்கி உயர்த்தப்படணும். சரியா? அடுத்த கட்ட இது இங்கால பக்கம் வரும்போது, எஸ் பக்கமாக வரும்போது இந்த பகுதி எஸ் பக்கமாக வரும்போது மேல் நோக்கி உயர்த்தப்படணும், கீழ் நோக்கி உயர்த்தப்படணும். இப்ப பாருங்க, இதுல உங்களுக்கு அழகா பார்க்கலாம். மின்னோட்டம் இப்படி வந்து இதனூடாக இந்த கோல்ல பட்டு இப்படி போகுது. சரியா? இப்ப அடுத்து என்ன நடக்கும்? அது சுழலும் போது அது அடுத்த பக்கத்தை டச் பண்ணும். இது எக்ஸ்ன்னு வச்சுக்கொள்ளுங்க, இது வைல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப வைல டச் ஆகுது, இந்த பகுதி வைல டச் ஆகுது. இப்ப நாங்க தொடர்ச்சியாக இயங்க செய்யும் போது அது பாருங்க எக்ஸுக்கு டச் ஆயிட்டு. இப்ப எக்ஸ்ல டச் ஆகும் போது அப்ப மின்னோட்டத்துல திசை என்ன செய்யுது? இதனூடாக சென்று இங்கால வந்தது. இப்ப அதுல திரும்ப அது திசை இங்கால வந்து டச் பண்ணும்போது அது திசை மாறும். தொடர்ச்சியாக மின்னோட்டத்தின் திசை மாறுவதன் மூலமாக இது தொடர்ச்சியாக இவ்வாறு இயங்கு கொண்டிருக்கும். அப்ப பிளெமிங்கின் இடக்கைய விதியை வச்சு நாங்க ஒவ்வொன்றுக்கும் பார்க்கும் போது எங்களுக்கு அது மிக தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கும். சரியா? ஆகவே இங்கு காட்டப்படுது மின்னோட்டத்தின் திசை, காந்தப்புலத்தின் திசை என்பவற்றை அடிப்படையாக கொண்டு நாங்கள் சுழற்சி திசையை மாற்றலாம். சரியா? ஆகவே சுழலும் பொறிகளின் தொழிற்பாட்டுல கூடுதலாக இந்த எளிய மோட்டார், நேரோட்ட மோட்டார் சுழலும் திசை பிளெமிங்கின் இடக்கை விதிக்கு அமைய சுழலுது. அதற்கு மின் சக்தி வழங்கப்பட்டு அது பொறிமுறை சக்தியாக மாற்றப்படுகிறது. அப்ப பொறிமுறை சக்தி நீங்க 2 வகை படிச்சிருக்கீங்க. அழுத்த சக்தி, இயக்க சக்தி. இது அந்த இயக்க சக்தியாக மாற்றப்படுகிறது என்பது உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா பிள்ளைகள்? ஏதாவது சந்தேகம் இருக்கா? 3 விரல்களையும் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றையும் அவதானிக்கலாம். சிடி பகுதிக்கு ஒருக்க எடுக்கணும், அடுத்து ஏபி பகுதிக்கு இன்னொருக்க எடுக்கணும். சந்தேகம் இருக்கா? சரி, நீங்க அந்த பயிற்சிகளை செஞ்சு பாருங்க. புக்ல உள்ள
இந்த பயிற்சியில செஞ்சு பார்த்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா என்ன தொடர்பு கொண்டு கேளுங்க. சரி, கிளியர் அனுப்பியிருக்கீங்க. ஓகே, நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான். இந்த பயிற்சியை செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆயிரும். சரியா? இந்த பயிற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆயிரும். அந்த பயிற்சியை செஞ்சு பார்த்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் என்ன தொடர்பு கொண்டு கேட்கலாம். இந்த பாருங்க. சரியா? சுழற்சி, திசை, நீரோட்ட மோட்டாரின் பகுதிகள் தரப்பட்டு பயிற்சி தரப்பட்டிருக்கு. அந்த பயிற்சியை செய்யும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும். சரி, ஆகவே நாங்கள் இதோட கிளாஸை நிறைவு செய்து கொள்வோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.